வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு அம்மா வந்து எதையோ தூக்கி வெளியே வச்சு அன்பேக் பண்ணிகிட்டு இருக்காங்கோ. என்ன ஏதுன்னு கேட்டால், நீ ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக வந்த, உன்னை யாரா 6:30க்கே வர சொன்னதுன்னு என்னையவே என் பக்கமே திருப்புறாங்க. என்ன ஏதுன்னு நம்ம கேட்போம். வாங்கக்கா என்ன வாங்கினீங்க எனக்கு தெரியாமல். ஆக்சுவலாக என் கார்டில் போன சண்டேன்னு நினைக்கிறேன், இந்த வாரம் சண்டே ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. இது மாதிரி அமௌண்ட் 280 ஹாஸ் பீன் கிரெடிட்டட் ஃப்ரம் யூச்சி டெபிட்டட் ஃப்ரம் ஏதோ ஒன்று வந்துச்சுங்க, கிரெடிட்டா டெபிட்டா இது மாதிரி உருவிட்டானுங்கோ அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு. நானும் இவகிட்ட கேட்குறேன் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. அதுதான் வீட்டுக்கு உபயோகமானது தான் வாங்கியிருக்கேன், ஒன்றை மாதிரி வந்து நான் வந்து கிரிக்கெட்டுக்கோ இதுக்கோ செலவு பண்ணல அப்படின்னா. ஆமாங்க, சொல்லியிருந்தா மட்டும் இவன் வாங்கியா விட்டுருப்பான். இவனை என்ன பாக்குறீங்க, இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் போட்டான். வாங்க எதுக்கு பாப்பா இப்போ உனக்கு தேவையில்லாத செலவு. இப்போ வரைக்கும் தெரியல என்ன வாங்கியிருக்கிறான்னு. ஏதோ கிரைண்டர் கணக்காக ஒன்று இங்கே உட்காந்துருக்கு எங்கள் வீட்டில். ஆல்ரெடி நாங்கள் வாங்கின ஐட்டத்தையும் எங்கள் கிச்சனில் வைக்க முடியலன்னு எண்ணெயை தூக்கி வெளியே வர யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க நான் வாங்கிட்டேன், கிச்சனுக்கு அப்கிரேடாக தான் வாங்கியிருக்கேன், ஆனால் கிச்சனில் என்னால் வைக்க முடியாது. இது எங்க வைக்கலாம், எங்க வயர் சொருவது அப்படின்னு தான் தெரியல. நம்ம கிச்சன்ல இடம் இல்லைங்கிறப்ப கிச்சனை அப்கிரேட் பண்ணணும், அப்புறம் தான் புது ஐட்டத்தை வாங்கணும். நீ என்னடா இருக்கிற இடுக்குலையே ஸ்டாண்டு வாங்குறியா, ஸ்டாண்டு வாங்கியாச்சு. அந்த இது வாங்குறியா, வாங்கியாச்சு. எண்ணெய்க்கு ஸ்ப்ரே வாங்குறியா, வாங்கியாச்சு. இவ்வளவு வாங்கி என்ன பிரச்சனைனா நல்ல சாப்பாடு வர மாட்டேங்குதுக்கா. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்குவிட் கிரேவிக்கு சிக்கன் மசாலா போட்டுட்டு இருந்திருப்பான், அந்த வீடியோ வரும் அப்புறமா. இந்த மாதிரி பீஸை வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு அப்கிரேட்னா எனக்கு புரியல. எனக்கு என் டயட்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன வாங்கலாம் இந்த ஒரு மாசம் காலமா நான் யோசிச்சுட்டு. நீ என்ன வாங்கலாம் யோசிச்ச இடத்துல ஆயில் வாங்க வேணாம் யோசிச்சிருந்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணாம இருந்திருக்கும். அது எப்படிங்க யூஸ் பண்ணாம இருக்க முடியும்? நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறது பதிலா ஒரு சிட்டிகையாவது போடுவோம்ல. ஒரு சிட்டிகையா? அதனால என்ன வாங்கிருக்கு அப்படின்னா ஏர் ஃப்ரையர். அதே பார்த்துதான் சொல்றா. என்ன வந்து என் வாயில என்ன வந்துச்சுன்னா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரீல் எடுத்துச்சு. ஏர் ட்ரையர்னா இது ஆக்சுவலா. சரி, vlogல எல்லாரும் கல்வி ஊத்துவீங்க. சோ அக்கா பேர் தெரியாம ஏர் ஃப்ரையர் வாங்கி இருக்காங்க. எஸ், இதுதாங்க அது. ஆனா எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படின்னு தெரியல. சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். இனி என் தம்பி கிட்ட தான் கேட்கணும். ChatGPT தானே? தம்பிய தத்தெடுத்து கேள்விப்பட்டிருக்கேன், டவுன்லோட் பண்ணி இப்பதாண்டி பாக்குறேன் நானு. இது என்னடி இது, எந்த ரிவ்யூ பார்த்து வாங்கினா? எல்லார் வீட்லயும் வச்சிருந்தாங்க. எல்லார் வீட்லயும்? ஐயோ நான் என்ன பண்றது நானு. இல்லங்க, எல்லார் ரீல்ஸ்லயும் பாத்துர்க்கேன். ரைட்ரா, திறக்க தெரியல. அமுக்கி திறடி செல்லும். இல்ல ஏதோ செட் பண்ணி திறக்க தெரியல. இப்படி அமுக்கி இருங்க கைஸ், ஒரு டெக்னிக்கல் கிளிச்னு நினைக்கிறேன். உங்க பேர் வாங்கி 2வது நாளே உடைச்சிட்டோம்னா மாட்டிப்போம். நம்ம வாங்கி 2வது நாள் இல்ல, ஃபர்ஸ்ட். எதுக்கும் அந்த கவர் எல்லாம் பத்திரமா வைடு, நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறது. அது டேப் இருந்தனால தான் गाइस, என்னால ஓபன் பண்ண முடியாது. எனக்கு ஓபன் பண்ண தெரியும். இது வந்து என்ன தெரியல, இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னு தெரியல. ஆனா எல்லாருமே வீடியோல பண்ணியிருந்தாங்க. கேக்லாம் அதுல வைப்பாங்களாம்ல, அதனாலயே நான் வந்து முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், இதுவும் வாங்கிட்டேன். மழை பேருக்கு முன்னாடி துணி எடுத்து வச்சுட்டேன். அது மாதிரி ஐட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள வைக்கிறேன். இப்படிதான் வைப்பாங்க. ஆனா இது எப்படி கழுவணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க. இது தனியா வரும் போல, அது வெளியே தனியா வரும், எடுக்கலாம் போல. ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். நீ தம்பி கிட்ட கேட்கறதுக்கு பதிலா தங்கச்சி கிட்ட கேளு, யூடியூப் கிட்ட, அவ கரெக்டா சொல்லுவா. இங்க தான் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, இத ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இது கழுவுனா அது ஷாக்ல அடிக்காதா மறுபடியும்? இல்ல ஆக்சுவலா இது என்னமோ இப்படி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அத இது தனியா வர முடியாதுடா. வராது, உங்க கிளிப் போட்டுருக்காங்க. ஆமாடியா, அதுதானே. இல்ல அதுதான் நான் சொன்னேன், கிளிப் போட்டுருக்காங்க, வர முடியாது. சரி, இது எப்படி வாஷ் பண்ணணும், இல்ல இந்த டிஷ்யூலயே நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டா கருப்பாம்பூச்சி போவாதா அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயம். எதுக்கு கருப்பாம்பூச்சி வேற வரண்டி? அதுதாங்க அழகா அங்க பேரு கருப்பாம்பூச்சி கூடு கட்டி குடும்பம் நடத்துறதுக்கு மாதிரியே அவங்க சல்லடையா வச்சிருக்காங்க. ஆமா,
வந்து துபாயில நாங்க வாழ்றோமோ இல்லையோ குடும்பமா கருப்பாம்பூச்சி தான் வாழுது, வம்சத்தை பெருக்கிட்டே இருக்கு. இதுல காமெடி நைட் ஆனா தான் வெளியே வருவாங்க எல்லாருமே. நைட் ஆகி லைட்லாம் இருட்டா இருக்கிறப்ப நைஸா வெளியே வரும். நம்ம லைட் போட்டோம்னு வைங்களேன், அப்படியே கிடுபிடி ஓடிடும். அங்க இங்கேயும் எங்க இருட்டா இருக்குதோ அதை பார்த்து சறுக்குன்னு சொருவி இருக்கும். ஓகே, அப்படி எங்க வீட்டுக்கு புது வரவா ஒரு பிலிப்ஸ் வந்திருக்காரு. ஏய் பிலிப்ஸே, நீ தான் என்னோட வெயிட்ல குறைக்கிற. சந்திரா உன்னை நீ நல்லா பாத்துக்க, இவன் தான் உன் வெயிட்ட குறைக்க போறான். ஆமா டி சந்திரவேல கொண்டே மாட்டி வச்சு உன்னை எரிச்சு வச்சிருக்காங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சரி, இது வாங்கிட்ட ரைட்டு, என்ன செய்வோம் இதுல? இது வந்து அதான் சிக்கன், அது வந்து நம்ம ஆயில் போட்டு தானே இருக்கு. இது வந்து ஒரு லைட்டா ஸ்ப்ரே வாங்குறே நம்ம. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்மள்ட்ட பிரஷ் இருக்கு, அந்த பிரஷ்ல சரி பிரஷ்ல லைட்டா நம்ம இப்படி பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் வச்சு உள்ள வச்சுட்டோம்னா அது 120 டிகிரி செல்சியஸ்ல வச்சோம்னா வந்துருமாம்ல. ஏதோ தம்பி சொல்லி இருக்கான், தம்பி இறங்கி இருக்கான், இதுக்குள்ள தம்பி டீடைல் இறங்கி இருக்கு. ஃபிஷ்ஷும் நம்ம ஃப்ரை பண்ணலாம், டோஃபு, அப்புறமா பன்னீர், அப்புறமா வேற என்ன, ஃபுல் புரோட்டீன் ஃபுட் தான். புரோட்டீனா சாப்பிடலான்னு யூடியூப்ல எல்லாம் தேடி எல்லா ரீல்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அந்த யூடியூப் தான் காரி துப்பி இருக்கு, போய் ஃப்ரையர் வாங்கிட்டு வாடின்னு. ஸோ என்ன சொல்றது நான். சரி, அதனால முதல்ல நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதுலயே நம்ம தண்ணி சுட வைக்க கூடாது. தண்ணி சூடு வைக்கலாம் முடியாது, ஏன்னா ஓட்டை இருக்குல்ல, ஓட்டை உள்ள போய் இதுலயே தெரியல இவ இதை வச்சு என்ன பண்ண போறான்னு. இது இரும்புலங்க, தண்ணி வைக்க முடியாது. துரு பிடிச்சிரும்னா? ஆமா துரு பிடிச்சிரும். ஆண்டா செல்லண்டா நீ. எனக்கு ஒரே ஒரு டவுட், எனக்கு இது எப்படி வாஷ் பண்றது அப்படின்னு மட்டும் தான் எனக்கு கிளியரா. இது தனியா எடுக்கலாம்டி, நான் ஒரு இதுலயே பாத்திருக்கேன், இது தனியா எடுக்கலாம் ஆக்சுவலா. எனக்கு தெரியல, ஆனா எடுத்து கழுவுறவங்க பாத்திருக்கேன். ஆனா இதை எப்படி கழுவி இது யூஸ் பண்றது, இது வந்து பிலிப்ஸ் மாடல். இது எப்படி எனக்கு கழுவுறது? நான் தான் சொன்னேன், தங்கச்சிட்ட கேளு சொல்லும் யூடியூப். எல்லாரும் பார்த்து வீடியோ பார்த்து போட்டு ஒருத்தவங்க சொல்றத கேட்டு நீ செஞ்சிருவியா இருக்கும். கமெண்ட்டுகளை வாரி தெளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்ன பண்ணலாம்? வெஜிடேரியன் பால் காய்ச்சி, நீ செவ்வாய்க்கிழமை பால் காய்ச்சி கரெக்டா அங்க பேர் ஒரு டம்ளர்ல பால் வை உள்ளார. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. அப்படியே பொங்கலோ பொங்கல். ஓவன் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது ஓவன். இது வந்து ஃப்ரையர், ஏர் ஃப்ரையர். இதுல பால்லாம் காய்ச்ச முடியாதோ? இல்ல பால்லாம் காய்ச்ச முடியாது. தினேஷ் தாக்கப்படுவார், நீங்க செருப்பு அடி போடுங்க. எனக்கு தெரியாம போச்சேடி, நான் இது யூஸ் பண்ணது கூட இல்லையே. நான் மட்டும் என்னென்னமோ எழுதி இருக்கிறேன் இங்க வேற. சிக்கனு, ஃபிஷ், இது பேக்கிங், கேக்கு, அப்புறமே ஏதோ விண்டர், சம்மர், வாட்டர், அதெல்லாம் வாட்டர் எதையா சொல்லு. பர்த்டேக்குலாம் நான் கேக் அப்படி உள்ள வச்சுட்டு உள்ள எடுத்துட்டா வந்து நாள்ல கழுவணும். அப்புறம் என்ன போ, இத்தனை நாள் குக்கர்ல செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ இதை அப்படி செய்வேன். வாவுடா போட்டு தாக்கு போடு. ஆனா டயட்ல இருக்குமே. இல்ல சுகர்லெஸ் கேக்கா இருக்குல்ல, 3-4 மாசம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் வெயிட் குறைச்சு வெயிட் ஏத்துனா பிரச்சனை இல்ல, வெயிட் ஏத்திக்கிட்டே இருந்தாதான் பிரச்சனை. நம்ம வாரம் தினமும் நம்ம வந்து ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாதான் பிரச்சனை. நம்ம வந்து மாசத்துல ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அதுவும் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு சாப்பிட்றோம். அதனால அந்த அளவுக்கு வராதுன்னு நம்ம ஒரு மனசு, நம்ம தான் ஃபர்ஸ்ட். குண்டு பகவான் கோச்சிக்க மாட்டாரு. குண்டு பகவான் இல்ல, ஒல்லி பகவான் ஒண்ணு முன்னாடி வந்துட்டனால குண்டு பகவான் வந்து தள்ளி விட்டுருவாரு. அப்படி நாங்க எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஆமா, இத்துடன் இந்த எபிசோடில் இருந்து இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் என்ன பெறுவது பிலிப்ஸே. பாய். மண்டபத்திரம் கைஸ். மண்டபத்திரம் டிடி அட்ராசிட்டி சொல்லவே பாவிகளா. ஃபர்ஸ்ட் இதுல வர ஃபர்ஸ்ட் ரெசிபி அக்கா வீடியோவில் போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் நான் அக்காவுடன் ஆட்டம் போடும் உறுப்பினர்கள்.